லாஸ்ட் வீக்ல ஃபினான்ஸ் செக்டர்ல அதிகமாக பேசப்பட்ட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்டக்ட் பண்ண எம்பிசி மீட்டிங் தான். அந்த மீட்டிங்ல ஆர்பிஐ 0.5% ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1%க்கு சிஆர்ஆர்ஆரை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் சிஆர்ஆர் அப்படின்னா என்ன, ஆர்பிஐ எதனால் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் ஆர்பிஐ மணியை பிரிண்ட் பண்ணி பேங்க்குக்கு லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அப்படி ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுக்கறதையும் பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறதையும் 3 ஹெட் கீழே பிரிச்சிருக்காங்க. எல்ஏஎஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த 3 ஹெட் கீழே தான் ஆர்பிஐ வாங்கக்கூடிய விற்கக்கூடிய லோன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்ஏஎஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த எல்ஏஎஃப் கீழே தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வரும். ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெப்போ அப்படிங்கிறது ரீபர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஆர்பிஐ இதை ஏப்ரல் 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, எல்ஏஎஃப் கீழேயே ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது எப்படி ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பேங்க் ஆர்பிஐ கிட்ட ஹோல்டு பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை தான் 2022 ஏப்ரலில் ஆர்பிஐ தனி ஹெட்டு கீழே கொண்டு வராங்க. அந்த ஹெட் பேர் தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. மூணாவதாக எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. எம்எஸ்எஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பேங்க் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஆர்பிஐ கிட்ட இருந்து இமீடியட்டாக லோன் வாங்குறதுக்காக. ஆனால் லோன் அமௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விதமாக அவங்களோட டோட்டல் என்டிடிஎல்ல 2% வரைக்கும் தான் அவங்களால லோனாக வாங்க முடியும். என்டிடிஎல்லா அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்காவது இருந்துச்சுன்னா, என்டிடிஎல் அப்படின்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு அர்த்தம். ஒரு பேங்க்குள்ள டோட்டலாக எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கோ அதை தான் இந்த என்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் எப்போ அவனோட காசை திரும்ப கேட்டாலும் அந்த பேங்க் ரிட்டர்ன் பண்ணணும், லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி. இதே டைம் லைபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட காசு அந்த பேங்க் கிட்ட தான் இருக்கும், லைக் எஃப்டி மாதிரி. ஸோ ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல, கரண்ட் அக்கௌண்ட்ல, எஃப்டியில் இல்லை ஆர்டியில் டோட்டலாக எவ்வளோ டெபாசிட்ஸ் உள்ள வருதோ அதுதான் இந்த என்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் இந்த எம்எஸ்எஃப் ஃபெசிலிட்டி கீழே ஆர்பிஐ கிட்ட லோனுக்கு அப்ளை பண்ணுது அப்படின்னா, அன்னைத்த டேட்டில் அந்த பேங்க்கோட டோட்டல் என்டிடிஎல் எவ்வளவோ அதில் 2% தான் லோன் அமௌண்ட்டை ஆர்பிஐ கிட்ட கேட்க முடியும். இந்த எம்எஸ்எஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது எப்போவுமே ஆர்பிஐ செட் பண்ணக்கூடிய ரெப்போ ரேட்டுக்கு 0.25% அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3 ஃபெசிலிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா, இப்போ அடுத்த டாபிக்கு மூவ் பண்ணலாம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேங்க் அவங்களோட டோட்டல் டெபாசிட்டில், அதாவது டோட்டல் என்டிடிஎல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட கேஷாக ஹோல்டு பண்ணியிருக்கணும். இதுதான் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரூல். ரெண்டாவதாக எஸ்எல்ஆர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த எஸ்எல்ஆர் கீழே பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட டோட்டல் என்டிடிஎல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணக்கூடிய அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது கேஷாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் பாண்டாக இருக்கலாம். பட் அந்த அசட் வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ஈஸியாக விற்றுட்டு கேஷாக மாற்றக்கூடியதாக இருக்கணும். சரி, லாஸ்ட் வீக் நடந்த எம்பிசி மீட்டிங்கில் இந்த ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஆர்பிஐ எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா 6%லேருந்து 0.5% கம்மி பண்ணி இப்போ 5.5% அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்க் ஆர்பிஐ கிட்ட போய் லோன் வாங்குது அப்படின்னா அந்த லோனுக்கு அந்த பேங்க் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 5.5%. அடுத்ததாக எஸ்டிஎஃப்க்கு ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.25%. இந்த ஃபெசிலிட்டி கீழே ஒரு பேங்க் ஆர்பிஐ கிட்ட ஃபண்ட் வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25%. எம்எஸ்எஃப் கீழே ஆர்பிஐ எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.75%. இதே சிஆர்ஆருக்கு ஆர்பிஐ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4% இருந்ததை 1% கம்மி பண்ணி இப்போ 3% ஆக்கியிருக்காங்க. அதாவது பேங்க் இனிமேல் அவங்களோட டோட்டல் டெபாசிட்டில் 3% மட்டும் பேங்க்கு கிட்ட கேஷ் ரிசர்வாக ஹோல்டு பண்ணால் போதும். இதே எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஆன் மே 2025 வரைக்கும் 18% வரைக்கும் வச்சுக்கலாம்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பேங்க்ல இப்போ நீங்கள் போய் 100 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயில் 18 ரூபா அவங்க ஒரு சேஃபான அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் ஒரு 3 ரூபா ஆர்பிஐ கிட்ட கேஷ் ரிசர்வாக வச்சுருக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 69,000 ரூபா தான் பேங்க் வந்து அவங்களோட லெண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக பேங்க்குக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர்பிஐ போடுறாங்க? இதுக்கான ஆன்சர் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே இருக்குது. ஸோ இங்கே பேங்க் தான் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுற மணியை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாத்தாக இருக்குது. பேங்க் மூலிமா மட்டும்தான் ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய கரன்சி சர்க்குலேஷனை ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும்.
ஒரு கண்ட்ரிக்குள்ள கரன்சி சர்க்குலேஷன் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற பீப்புளால் ஸ்டாண்டர்ட் லைஃப்பை லிவ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் ஆர்பிஐ பேங்க்குக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. சரி, இப்போ எதுக்கு ஆர்பிஐ இந்த சிஆர்ஆரையும் ரெப்போ ரேட்டையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் ஆர்பிஐ ரிப்போர்ட் இன்ஃப்ளேஷனுங்கிறது 4%லேருந்து 3.7% வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஏவரேஜ் நம்பர் தான். கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனுங்கிறது இதை விட அதிகமாக தான் இருக்கும். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.